வணக்கம். மீனராசிக்காரங்க ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான பொறுப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க யாராவது இருப்பாங்க. அஃபிஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கிறவங்கள மீனராசி நிறைய பேர் இருப்பாங்க. ஈவன் இஃப் யூ டேக் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மீனராசி கொஞ்சம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்றத்தில் இறங்கினாங்கன்னா அதை முடிக்காமல் பாதியில் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணம். விடாக்கண்டன் கொடாக்கண்டன் மகளா அந்த மாதிரி போயாச்சுன்னா பிடிச்சாச்சுன்னா அது முடிச்சுட்டு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு பிடிவாதம், அது நல்ல பிடிவாதம். நல்ல விஷயத்தில் பிடிவாதம் இருக்கணும். நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம் இருந்தால் தப்பு கிடையாது. மீனராசிக்காரர்கள் கனிவு கொண்டவர்கள், அழகானவர்கள், பரந்த மனம் கொண்டவர்கள், கடும் உழைப்பாளிகள். ஆனால் வெளியவே தெரியாது அவங்கள்ட்ட இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு நாலெட்ஜா அப்படின்னு மற்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி சைலண்ட்டாக இருந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமைசாலிகள். மீன ராசிக்கு இப்போ நடக்கிற இந்த பயிற்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்திற்கு சனி 12ஆம் இடத்திலே தான் இருக்கிறது. 2026 மார்ச்சில் தான் சனி பெயர்ச்சியாகி மீனராசிக்குள் வரப்போகிறது. 12ஆம் இடத்திலே இருப்பதால் அது தீமை செய்யாது. ஏன்னா தன் சொந்த வீட்டிலே இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது சனியின் வீடு. கும்பம் சனியுடைய வீடு. சனி இப்பொழுது கும்பத்திலே இருக்கிறது. ராகு தான் பெயர்ச்சி ஆகி கும்பத்திற்கு சென்று இருக்கிறதே ஒழிய சனி அங்கிருந்து பெயர்ச்சி ஆகவே இல்லை. சனி அங்குதான் இருக்கிறது, கும்பத்தில் தான் இருக்கிறது, கும்பத்தில் தான் இருக்க போகிறது. 3ஆம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது 4ஆம் இடம் செல்கிறது. மே 11. 4ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம், புதனுடைய வீடு. 4ஆம் இடத்திற்கு குரு சென்றால் நன்மைதான். பொதுவாகவே 4ஆம் இடம் என்பது குருவிற்கு நல்ல இடம். அதிலும் மீனராசிக்கு இன்னும் நல்ல இடம். ஏன்னா மீனராசி குருவின் வீடு. குருவின் வீட்டில் பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், எனக்கு குரு தான் அதிபதி. குருவின் வீட்டில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு வருவது நன்மைதான். 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம். 4ஆம் இடத்திலே ஒரு வருடத்திற்கு முழுமையாக குரு இல்லை. இடையில் ஒரு 2 மாதத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சென்று அங்கே உச்சமடைந்து அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார் மீனத்தை. ஹலோ சரிம்மா நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை அப்படி ஸ்டைலாக பார்த்துட்டு மறுபடியும் 4க்கு போயிடுவார். ஒரு 2 months அப்படி ஒரு ஷார்ட் விசிட்டு கடகத்துக்கு வரப்படுறார். அதுதான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 4இல் குரு இருக்கும் இந்த ஓராண்டு காலத்திலே இடையில் 2 மாதங்களுக்கு மட்டும் 5ஆம் இடத்திற்கு குரு செல்கிறதே. அந்த 2 மாதம் உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகிடும். அதுக்கு மேலே ஒன்றும் வேணாம், எனக்கு போறன்ற மாதிரி ஆகிடும். அவ்வளவு கொடுக்கும், வாரி வாரி கொடுக்கும். அதிசார கதியிலே 5ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது, அதிசார கதியிலே 5ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி வருகிறது. அக்டோபர் 8, 9 அந்த தேதிகளிலே அதிசார கதியிலே குரு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கடகம், குருவிற்கு அதுதான் உச்ச வீடு. குரு 5க்கு வந்து உச்சமாகி அங்கேருந்து அப்படி ஸ்டைலாக திரும்பி பார்க்க போகிறார் உங்களை. அது எப்படி சார் அங்கேருந்து குரு திரும்பி பார்க்க போகிறார் ஸ்டைலாக? குருவிற்கு 9ஆம் பார்வை உண்டு, அது பார்க்கும். அதை நான் என்னுடைய கற்பனை சேர்த்துட்டு ஸ்டைலாக பார்க்க போகிறாரு, இப்படி லுக் விடுவார்லாம் சொல்கிறேன். அது என்னுடைய இமேஜினேஷன். வர்ணனைன்னு இருக்கணும் இல்லை ஒரு எழுத்தாளர். ஆனால் எவ்வளோ வருஷமாக எழுதிட்டுருக்கோம், பேனா பிடிச்ச 35-40 வருஷம் ஆச்சு. எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நடுநடுவில் ஏதாவது தான் சொந்த சங்கதியெல்லாம் சேர்த்து ஒரு அழகுபடுத்தி சொன்னால் தான் அந்த நரேஷன் அழகாக இருக்கும். டெலிவரி அப்போ தான் நல்லாயிருக்கும். மொட்டையாக சொல்ல முடியாது. அதனால் அதுக்கு கொஞ்சம் அழகு சேர்க்கணும்ல, அதுக்காக இந்த வார்த்தா ஜாலமெல்லாம் போடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு உண்டு. அது பேச்சாளர்கள் எழுத்தாளருக்கெல்லாம் இது எல்லாருக்கும் எப்போதும் உண்டு. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இது எனக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. என்னை விட பெரிய கற்பனா சக்தி உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய இந்த பட்டிமன்றம் பேச்செல்லாம் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சிலதெல்லாம் இப்போ வெத்து டாப்பிக்காக எடுத்துகிட்டு சப்ஜெக்டே ஒன்றும் இல்லாமல் பேசுகிறாங்க. 50 ஜோக் இருந்தால் பட்டிமன்றத்தில் ஏறிடுறாங்க மேடையில் தைரியமாக. நான் பெரிய பேச்சாளர்னா என்ன, எப்படி அவங்க பெரிய பேச்சாளர்னா அவங்களுக்கு 50 ஜோக் தெரியும். அந்த ஜோக் தோரணத்தை வச்சே ஓட்டுறது. நகைச்சுவை துணுக்குகள் 50 தெரிந்தால் பட்டிமன்றத்தில் பேசலாம். இன்றைய நிலைமை இது. நான் இளந்தேவன் பீரியடில் நானே பேசியிருக்கேன். தமிழ்மாறன், இளந்தேவன் அவங்கெல்லாம் பட்டிமன்றம் பேசுகிற பீரியடில் நான் பேசியிருக்கேன், சும்மா 1 or 2 occasion. அதனால் இந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு கற்பனா சக்தி கூட ஏதாவது ஒரு அழகுபடுத்தி சொல்வது இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. அதில் நான் வந்து தமிழ் பற்று அதிகம் உள்ளவன். எவ்வளவு நிகழ்ச்சி நான் வாழ்க்கையில் கேட்டிருக்கேன்னு கணக்கே போட்டு பார்க்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நான் வந்து வாரியார் சாமிகள், கீரன் 2 பேருடைய நிகழ்ச்சி நடந்தால் ஓடிடுவேன்.
ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கீரன் வாரியார் 2 பேரோட ஸ்பீச்சு நான் எங்கே இருந்தாலும் போயிடுவேன். தில்லி பாரதம் கீரன் சொல்லி கேட்ட மாதிரி இன்னி இது வரைக்கும் யாரும் அதுக்கப்புறம் சொல்லி கேட்டவே இல்லை நான். அதனால் அந்த தமிழ் பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள் பெரிய ஜாம்பவான்களாக இருந்தவர்களால் ஈர்க்கப்பட்டவன் நான். சிறு வயதிலேயே அவர்களுடைய பேச்சென்னை தன்பால் ஈர்த்து விட்டது. அவர்கள் பால் நான் கொண்ட ஒரு ஈடுபாடு அது எனக்கு பிற்காலத்தில் நான் இப்படி ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து பேச போகிறேன்னா அப்போல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு. அப்போ தொலைக்காட்சியே கிடையாது நான் சொல்கிற காலத்தில். அந்த நாவன்மையை கொடுப்பதே குரு தான். ஒருவர் சிறப்பாக பேசுகிறார்னா அவருக்கு குரு நல்லா இருக்கணும், இருந்தால் தான் நல்லா பேச முடியும். நாவன்மைக்கு அதிபதி வியாழன். ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் அவர்கள் அழகாக பேசுவார்கள். 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவன் கரடு முரடாக திட்டுவான், எல்லாரையும் கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி திட்டுவான். வசைப்பாடுபவர்களாக இருப்பார்கள். சனி செவ்வாய் சேர்ந்தால் வசைப்பாடுவோர், குரு சேர்ந்தால் வாழ்த்து பாடுவோர். சுக்கிரன் இருந்தால் காதல் கவி பாடுவார்கள். சுக்கிரன் இருந்தால் இசை நன்றாக வரும். பெரிய இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அல்லது புதன் அல்லது இரண்டுமே இணைந்திருக்கும். புதன் சுக்கிரன் சேர்க்கை லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் இனிமையான குரல் உடையவர்கள், நன்றாக பாடுபவர்கள், பாடி கச்சேரி செய்பவர்கள். குருவிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் அவர் நல்ல வழியில் நடப்பார். வாழ்க்கையில் ஒழுக்கமான நல்ல வழியிலே நடப்பவர்களுக்கெல்லாம் குரு நன்றாக இருக்கும். ஒரு மனிதனின் கௌரவம், புகழ் ஆகியவற்றை அதிகமாக்கி கொடுப்பது குரு. சரி, இப்பொழுது மீனராசிக்கு 4இல் உள்ள குரு என்ன செய்யும்? 4ஆம் இடத்திலே இருக்கின்ற குருவால் என்ன நன்மை? 4ஆம் இடத்து குரு தொழிலில் பெரிய நிலைக்கு உயர்த்தும். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி மீனராசிக்கு ஏற்படும். என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் எ ஜாப் ஆர் எ பிஸ்னஸ் அல்லது ஏதாவது ஒரு சுய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல நிலை ஏற்படும், நிரந்தரத்தன்மை ஏற்படும், வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். சாதாரண வேலையில் இருப்பவர்கள் நல்ல வேலைக்கு மாறுவார்கள். ரொம்ப சுமாரான ஏதோ ஒரு ஜாபு ஏதோ கொடுக்குறோம், அதனால் அங்கே உட்காண்ட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அலுப்பு தட்டுற மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய நல்ல வேலை கிடைச்சோம், பெரிய ஜாப், ஹை பொசிஷன் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், ஹை பொசிஷன், உத்தியோகத்திலே உயர்ந்த நிலை கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு நேரடியாக பார்க்கிறது. மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசை பார்க்கிறது. தனுசு 10ஆம் இடம், மீனத்திற்கு 10ஆம் இடம் தனுசு. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்கும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா என்ன? உயர்வு ஏற்படும், நிறைய வரவு கிடைக்கும். தொழில் பண்ணுறதே எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தானே. அப்போ வருமானம் இல்லைன்னா அந்த தொழில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? தொழில் நல்லா இருக்கு சார், ஆனால் பணம் வரலன்னா சிரிப்பாங்க எல்லாரும். அப்புறம் என்ன தொழில் பண்ணுற நீ? தொழில் நல்லா இருக்குனாலே வருமானம் நல்லா வரணும். ரெண்டையும் சேர்த்து தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். மீன ராசிக்கு தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் நன்றாக வரும், அதில் நிரந்தரத்தன்மை ஏற்படும். டெம்பரரி ஜாபில் இருக்கிறவங்கலாம் பர்மனெண்ட் ஆகிடுவான். அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்கும். அதற்கான தேர்வுகளை அக்கறையுடன் எழுதுங்கள். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லைன்னா குவாசி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசு சார்புடைய துறைகளாக இருந்தாலும் அல்லது நேரடியான அரசு பணியாக இருந்தாலும் அல்லது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருந்தாலும், முழுமையாக அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த அல்லது அரசு உடைமையாக்கப்பட்ட அல்லது குவாசி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பிஎஸ்யூ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்திலே நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைப்பதற்கு மீன ராசிக்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி செய்யுங்கள், எழுதுங்க, பரீட்சை எழுதும், முயற்சி செய்யணும், பரீட்சை எழுதணும். அதுக்காக தேர்வு வைப்பாங்க இல்லையா, அந்த தேர்வு எதுவும் அதை எழுதணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க, அதையும் எழுதணும். அவ்வாறு தேர்வு எழுதி அரசு வேலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா பிரைவேட் செக்டார்லேயே பெரிய வேலையாக கிடைக்கும். பெரிய வேலை பிரைவேட் செக்டாரில் ரொம்ப பெரிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணலாம், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும். சினிமா துறை நன்றாக வரும். சினிமா துறையிலே ஏதாவது
நிறைய பிரிவு இருக்குது, அதில் 21 பிரிவு என்னமோ சொல்கிறாங்க. நிறைய டெக்னிக்கலாக நிறைய பேர் இருக்காங்க. சினிமான்னா எல்லாரும் உடனே ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு அப்படி அர்த்தம் இல்லை. சினிமா சார்ந்த டெக்னிக்கல் சைடு நிறைய இருக்குது. தயாரிப்பு, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் சைட்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதில் ஒரு வருமானம் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிலே பெரிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மீனராசினருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில், பிஸ்னஸ், வருமானம் இது எல்லாமே நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஓடிட்டு இருந்தால் அதெல்லாம் உட்காந்து பேசி சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. பேச்சுவார்த்தை மூலமாக பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 12ல் சனி இருக்கிறதுனால வெளியே தெரியாது, அப்படியே குமுறிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் ராசிக்காரங்களே உங்களுக்கு போட்டியாளராக வருவாங்க. ஆனால் அதெல்லாம் உட்காந்து பேசி ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். நிச்சயமாக நல்ல முடிவு தான் கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு எல்லா விதத்திலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 2 மாதங்களுக்கு மட்டும் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்திற்கு வந்து குரு உச்சமடைந்து அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறது. அதன் பிறகு மீண்டும் 4ஆம் இடத்திற்கே பின்னோக்கி வந்து விடுகிறது. 4ல் தான் குரு. ஒரு வருடத்திற்கு 2 மாதம் மட்டும் அப்படி 5க்கு போயிட்டு மறுபடியும் 4க்கு வரும். 5க்கு போயிட்டு 4க்கு வந்துடும் திரும்ப. அந்த 2 மாதம் உங்களுக்கு பெரிய யோகம், ரொம்ப பெரிய யோகம். புரட்டாசி 22 முதல் 2 மாதங்கள், கார்த்திகை 22 வரை 2 மாதங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் கண்ணெதிரே பார்க்க போகிறீர்கள். கண்கூடாக தெரியும். நல்ல முன்னேற்றம் அந்த நேரத்தில் ஏற்பட போகிறது. திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம்தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இப்போ என்னென்னமோ புதுசாக சொல்லுவாங்களே, IFU, IVU, புதுசாக நவீன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே குழந்தை பிறந்துடும். IVUலாம் வேணாம். ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இன்றைக்கி நிறைய ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும் இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸுங்கிறது, ரொம்ப ரேர் முன்னெல்லாம். இப்போ பார்த்தா ஒரு ஏரியாலையும் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஒன்று வச்சுருக்கான். அப்போது அந்த அளவுக்கு வந்து ஜனங்களுடைய ஹெல்த் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆண் பெண் 2 பேருக்குமே ஹெல்த் வீக்காக இருக்குது, அதனால குழந்தை பிறக்கல. இன்னொரு காரணம் எல்லாம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பழைய காலத்தில் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும், எல்லாம் நிறைய பெற்றுருவாங்க. இப்போ கல்யாணமே ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. பண்ணலாமா வேண்டாமா? 32 வயசில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான். இல்லை சார், நான் செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுதுன்னா, அது ஆகிட்டே இருப்பப்பா, 60 வயசு வரைக்கும் செட்டில் ஆகும். அதுக்காக கல்யாணத்தை 60 வயசுல பண்ணிக்க முடியும். ஒரு வேலை கிடச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டுருணும். இந்த வேலைக்கு ஏற்ற பொண்ணு கிடச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அப்புறமா தான் லைஃப்பில் முன்னுக்கு வரும். 2 பேரும் சேர்ந்து முன்னுக்கு வரணும். ஆரம்ப காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பஸ்ஸில் தான் போவாங்க ஆஃபீஸுக்கு. அப்புறம் படிப்படியாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக 2 வீலர் வாங்கி பின்னால் ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு அவன் ஆஃபீஸில் இறக்கி விட்டு இவன் ஆஃபீஸ் போவான். அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆகும்போது காரில் 2 பேரும் தனித்தனி காரில் வருவாங்க. இப்போ என்ன நினைக்கிறான், ஆரம்பத்திலே காரில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அது கஷ்டம். அது நீ படிப்படியாக தான் முன்னுக்கு வரணும். பஸ்ஸில் போய், சைக்கிளில் போய், ஸ்கூட்டரில் போய், ஆட்டோவில் போய், அதுக்கப்புறமா ஷேர் ஆட்டோவில் போய், அதுக்கப்புறம் நீ 2 வீலர் வாங்கணும், அதுக்கப்புறமா 4 வீலர் வாங்கணும். அதுதான் வாழ்க்கையில் வளர்ச்சி. அப்படி தான் எல்லாரும் முன்னுக்கு வரும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். முக்கியமான பலன்கள் இதுதான். மீனராசிக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், பணம் நிறைய வரும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பிறப்பதிலே ஏதேனும் மருத்துவ ரீதியான கோளாறு இருந்தால் அது சரியாகும். ஏன்னா புத்திர காரகன் குரு 5ல் போய் உச்சமாகும்போது கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். உடம்புல குறைபாடு இருந்தால் கூட அது சரி பண்ணிவிடும். 5ல் குரு வரும்போது ஹெல்த்தில் ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும், நல்லாயிடும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி 22லிருந்து 2 மாதங்களுக்கு குரு உச்சமாக போகிறது. 1 வருடத்துக்கு இருக்கிறது 4ஆம் இடத்தில். அதில் இடையில 2 மாதங்களுக்கு மட்டும் 5ஆம் இடம் செல்கிறது. அந்த 2 மாதத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். மீனராசியாக இருந்தால், ஈவன் கடகராசிக்கும் அது பொருந்தும். அதனால் முக்கியமான பலன்னு பார்த்தா வியாபாரம், தொழில், உத்தியோகம், வருமானம், குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், 2ஆம் மெயின். திருமண தடை விலகும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் குரு பெயர்ச்சியுடைய சுருக்கமான ரத்தன சுருக்கமான பலன்கள் இதுதான்.
12 சனி இருப்பதால் ஏதேனும் பிரச்சனையா அப்படின்னா, சனி தான் குரு பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடுது. அது ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கூட ஆகும், பரவாயில்ல. நல்ல விஷயத்துக்கு தான் செலவு பண்ணீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப விரயம் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சென்று கண்டு தரிசிக்க வேண்டிய திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே இருக்கும் முக்குருணி விநாயகர். அவரை தரிசனம் செய்துவிட்டு பிள்ளையார்பட்டியிலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற கற்பக விநாயகர், அந்த விநாயகரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். 2 பிள்ளையார் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. விநாயகர் வழிபாடு மிக மிக அவசியம். அதிலே முக்குருணி விநாயகர் என்னும் விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே அமர்ந்து நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற முக்குருணி விநாயகர். அம்பாள் சன்னதி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து சிவன் சன்னதிக்கு பிரகாரத்துக்கு உள்ளே போகும்போது அங்கே எதிர இருப்பார் முக்குருணி விநாயகர்னு. பெரிய விநாயகர், பெரிய ஆகிருத்தியாக இருக்கும். முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அதே போல் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. இந்த 2 பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியமானது. எந்த கோயிலுக்கு போனாலும் பிள்ளையாரை நிறைய கும்பிடுங்க. விநாயகர் வழிபாடு மீன ராசிக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த வருஷம் இந்த மாதிரி இந்த 12ல் சனி ராகு 4ல் குருலாம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடக்கும். சுலபமாக எல்லாமே தாண்டி வந்துடுவீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பிரச்சனையாகவே தெரியாது, அது மட்டும் வந்து போயிடும். விநாயகர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே உள்ள முக்குருணி விநாயகரையும் பிள்ளையார்பட்டி, காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையார்பட்டியிலே இருக்கக்கூடிய கற்பக விநாயகர், இந்த 2 பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி எல்லாமே நன்மை செய்ய வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மூஷிக வாகன மோதகஸ்தா சாமரகர்ண விளம்பித சூத்ரா வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே.